ஹாய் guys, டே 8ல பாதி ஒர்க் அவுட் மண்டே அண்டை கொடுத்து தான் பண்ணேன். அது என்ன கதன்ட்டு அப்படியே போற வழியில பாப்போம். ஸோ எப்பயும் போல மார்னிங் கிளாஸஸ்லாம் எடுத்துட்டு ப்ரீ ஒர்க் அவுட் மீல சாப்பிட்டு தலைவனை பிக்கப் பண்ணி நான் ஆன் டைம்ல போயிட்டு ரீச் ஆயிட்டோம் கிளாஸுக்கு. இன்னைக்கு ஸ்டாட்டிக் தான் ட்ரெயின் பண்ணது. ஸோ வார்ம் அப் ஃபினிஷ் பண்ணிட்டு ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வேரியேஷனா ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணேன் சிங்கிள் லெக் வால் சப்போர்ட்டோட. செகண்ட் வேரியேஷன் செஸ்ட் டு வால் ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணேன். இதுல ரெண்டு லெக்கும் வால்ல சப்போர்ட் பண்ணி தான் பண்ணேன். அதுக்கு அடுத்தது ஃப்ராக் ஸ்டாண்ட் பண்ணேன். இது ஓரளவுக்கு நல்லா பண்ணதால நம்ம ட்ரெயினர் ப்ரோ இதுக்கு நெக்ஸ்ட் லெவலா க்ரோ போஸ்னு ஒன்னு சொல்லி கொடுத்தாரு. இப்ப பண்ற வேரியேஷன்ல நீஸ ட்ரைசெப்ஸ்ல டக் பண்ணி இருக்கணும். அத கரெக்ட்டா பண்றேன்டா இத குட்டா இப்ப இத பண்றதுக்கு என்னடா கேடு. நானும் ட்ரை பண்றேன் கட்சியில மண்டே வச்சு தான் அண்டை கொடுக்குறேன். மண்டே வச்சு அண்டை குத்தது போதும். நெக்ஸ்ட் வேரியேஷனா எல் சிட் பண்ணுட்டாரு. இது ஓரளவுக்கு நல்லா பண்ணேன். அதே எல் சிட்ட பேண்ட் சப்போர்ட்டோட ஃப்ளோர்ல பண்ணேன். ஆனா ஹோல்டிங் கிடையாது, மேல போயிட்டு கீழே வந்தா போதும். அடுத்த வேரியேஷனா எல்போ லிவர் பண்ணேன். இதுக்கு இம்பார்ட்டன்ட் ஷோல்டர் மொபிலிட்டி. இன்னைக்கு தான் என்னோட ஷோல்டர் மொபிலிட்டி எந்த லெவல்ல இருக்குன்னு எனக்கே தெரிஞ்சது. பாதி நேரம் மண்டே வச்சு தான் அண்டை கொடுத்துருந்தேன். இந்த வேரியேஷனோட நேம் ஸ்கின் த புசி. இந்த நேம் நம்ம ட்ரெயினர் ஆஷ் ப்ரோ தான் சொல்லி கொடுத்தாரு. கிளிப்புலைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி எல்லா ஒர்க் அவுட்டும் உனக்கு சொல்லி கொடுத்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். லாஸ்ட் வேரியேஷனா ஃப்ரண்ட் லிவரோட பேசிக் பண்ண ஒர்க் அவுட் டீடைல்ஸ்லாம் கேப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வேணா சேவ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எப்பயும் போல வீட்டுக்கு வந்து போஸ்ட் ஒர்க் அவுட் மீல சாப்பிட்டு ஒரு கதகதப்பான குளியல போட்டு கிளாஸஸ் எடுத்துட்டு டின்னரை சாப்பிட்டு இன்னைக்கு டேவை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். நாளைக்கு வீடியோ வந்தா பாப்போங்க. பாய்.